ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை நமக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் சோயாவை ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் சுடு தண்ணியில் போடலனாலும் பச்சை தண்ணியில் ஒரு 1/2 hour போட்டு தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுனாக்கா மசாலா பிடிக்காது. இப்போ இதில் 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோயாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது சோயாவில் நல்லா மசாலா பிடிக்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக கூட இருக்குங்க. இதை அப்படியே ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. 1/2 hourக்கு அப்புறமா குக்கரை வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இலை சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க. மிளகு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாவை நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா எவ்வளோ வதங்கி வருதோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க எந்த சாப்பாடாக இருந்தாலும். இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நான் ஊற வச்ச பட்டாணியவை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் பட்டாணி இருக்கோங்க இது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சோயாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி நிறைய புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நான் இதுக்கு 1 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சோயா ஊற வச்ச அந்த பாத்திரத்துலேயே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 லெமனாவை புழிஞ்சு விடுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ கொஞ்சம் நான் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான சோயா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா நான் முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அது மேலவே கொஞ்சம் பெப்பர் தூவிக்கோங்க. ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே போதுங்க, இந்த ரைஸ்க்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, லஞ்ச் பாக்ஸ் காலையில் தான் கொண்டு வருவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.